ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்காது. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 466 காலி பணியிடம் நமக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th பாஸ் அப்படின்றது மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. அதுக்கு மேலே 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 19,900 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அதிகபட்சமாக 92,300 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 30/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்படி எந்த துறையிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர் எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். இது எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னா நம்ம புதிய துறை அப்படின்னு சொல்லியிருந்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் பார்டர் ரோட்ஸ் விங் இங்கேருந்து நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. BROன்னு சொல்லுவாங்க, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகளாக இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன்லே கரண்ட்டு, பேக்லாக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்குது. அப்புறம் சூப்பர்வைசர் அட்மினிஸ்ட்ரேஷன், டர்னர், மெக்கானிக்ஸ், டிரைவர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் டிரைவர் ரோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் எக்ஸாவேக்டிங் மெஷினரி அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமான கேட்டகரியில் டோட்டலாக நமக்கு 466 காலி பணிகளை எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி 30/12/2024 அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பணும். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பதவிகளுக்கான வயது வரம்பு மற்றும் பார்த்திங்கன்னா வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 16 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டு 30/12/2024 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சில ரீஜியன்ஸ்க்கு 14 ஜனவரி வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை இந்த ஸ்க்ரீனில் தெரிற இந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு இந்த காமிச்சிருப்பாங்க D அப்படின்னு காலமில் இந்த அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சீரியல் நம்பர் 1, 2, 4லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுலையுமே உங்களுக்கு
ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியல் நம்பர் 3க்கு மட்டும் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி நமக்கான சேலரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா 19,900 அப்படின்றது பேசிக் பே. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடையாதுங்க. டர்னர், மெக்கானிஸ்ட், டிரைவர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட், டிரைவர் ரோட் ரோலர், ஆப்ரேட்டர் எக்ஸாவேட்டிங் இவங்களுக்கு மட்டும் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். இந்த டிராப்ஸ்மேனுக்கு மட்டும் 29,200லேருந்து உங்களுக்கான சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு 25,500லேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதர்ஸ்க்கு நீங்கள் ₹50 மட்டும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பதவிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிராப்ஸ்மேன் அப்படின்ற பதவிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். சூப்பர்வைசருக்கு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். டர்னரில் சர்டிஃபிகேட் இருக்கணும். மெக்கானிஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு மேலே ஐடிஐ ஏதாவது ட்ரைனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டிரைவருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதேமாதிரி டிரைவர் ரோட் ரோலருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும். ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஸோ இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இவங்களுக்கு இருக்குது. அந்த ரிட்டன் எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ப்ளீஸ் ஃபில் ஆஃப் த அப்ளிகேஷன் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத குறிப்பிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் ஆஃப் த போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்றத 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம குறிப்பிடணும். என்ன கேட்டகிரி, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு, ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பெர்மனண்ட் அட்ரஸ், அதே மாதிரி உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் எந்த பேங்க்கில் எங்கே நீங்கள் வந்து பே பண்ணீங்க அந்த 50 ரூபீஸை, அதுக்கப்புறம் அவங்க கேட்டக்கூடிய இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ஃபர்தராக அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நம்ம காமிச்சோம் இல்லையா மேலே, அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து 30/12/2024 சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை உடனே டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், வயது வரம்பு எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான். இந்த மாதிரியான பதவி வாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவா தான் கொடுக்குறாங்க இந்த துறையிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வந்து ப்ளஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.